பணத்தை வந்து வாங்கிக்கங்க, நாங்க போறோம். வாடி. ஐயோ, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சொன்ன வேலை நடக்கலையான்னு தான். ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கே மெனக்கடணும், அம்புட்டு வேலை செய்யணும். கல்யாணம் ஆனவங்களை பிரிக்கிறது அதை விட சிரமம். நேரம் தான் ஆகும். எங்களுக்கும் அந்த பதட்டம் இருக்குங்க. நாங்களும் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். எங்க குடும்பத்துல வேற அவங்களுக்கு தான் எல்லாரும் ஆதரவா இருக்காங்க. மீனாட்சி வேற அவ குடும்பத்தோடயே வந்து உட்கார்ந்துருக்கா. எல்லாரையுமே சமாளிக்கணும்ல. பிரச்சனையே தான். முதல்ல மீனாட்சியோட அம்மாவை உங்க வீட்டுல இருந்து வெளியே அனுப்புங்க. ஏன்? அவங்க அங்க இருந்தா இவர் உங்க வீட்டுக்கு வர முடியாதுல்ல? அவங்க அங்க இருந்தா நீங்க ஏன் வர முடியாது? ஒன்னும் புரியலையே. நாங்களும் அடிக்கடி வந்துட்டு போறோம். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ல. ஓ, அவங்க அம்மா அங்க இருந்தா வர வேணான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மீனாட்சி கூடவே இருந்து அவங்க அவளுக்கு அட்வைஸ் பண்ணி மனசை மாத்திட்டாங்கன்னா. ஆமா, சரியா சொன்னீங்க அம்மாச்சி. அவங்க சொல்றது சரிதான். வீட்ல ஏதாவது சண்டை வந்தாலும் மீனாட்சியோட அம்மா அவளை அமைதியாருன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்கள வெளியே அனுப்ப பாருங்க. அவங்கள வெளியே அனுப்பிட்டு சொல்லுங்க அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். சரி சரி, வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்பா, ஏய் தேவி, அப்பா, என்னாச்சு? ஆமா, டேய் கதவை சாத்துறா. ஒருத்தன் ஆதியோட மாமா என்ன சொன்னாரு? நம்ம பாக்கி பணத்தையும் கொடுத்துட்டாப்லையா? இதென்ன பணமா? அடே இருங்க, பிரியாணி சூடா இருக்கு. இருங்க, நான் போய் தட்டை எடுத்துட்டு வரேன். பிரியாணியா? ஏய், இம்புட்டு தூரம் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு இருக்கீங்க? எலே, என்ன பணம்லாம் அப்புறம். இப்ப நாம செய்ய வேண்டிய பெரிய வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை அப்பத்தா? வீட்டுல யாரும் இல்லல்ல? இல்ல, இங்க யாரும் இல்ல. எல்லாரும் மாடியில வேலையா இருக்காங்க. ஏங்க, சூடா இருக்கு, சாப்பிடுங்க. புடிங்க. அப்பத்தா, முதல்ல விஷயத்த சொல்லுங்க. என்ன பெரிய வேலை? அந்த சுமதிய வீட்டை விட்டு அனுப்பணும். வெளியே அனுப்பணுமா? ஆமா, இப்ப புது டாஸ்க் வேற கொடுத்திருக்காரு. என்ன திடீர்னு? அவன் நந்தியாட்டம் இங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆளுக்கு நம்ம மேல நம்பிக்கையே வராது. என்ன பண்ணலாம்? மரியாதை எல்லாரும் ஓடிருங்க. ஏன்னா இங்க நின்று வேடிக்கை பாக்குறீங்க? இவ ஏன் பொண்டாட்டி? நான் அடிப்பேன், மிதிப்பேன், கொல்லுவேன். எவனாவது குறுக்க வந்தீங்க சொருகிடுவேன். ஏய், என்னடி காசு கேட்டா தர மாட்டியா? இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கப்பா. உனக்கு என்ன தைரியமா? திமிரு. ஏய், என்ன இது? ஏய், என்னப்பா சிரிக்கிற? இதை பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரியே இருக்கு. மலரும் நினைவுகளா? அந்த குடும்பத்து கூட இருந்திருந்தா அப்படியே என் லைஃப் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருந்திருப்பேன். எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிட்டேன். ஏய், போடா. இங்க வா. வரமா போ. என்னடி? காசு கேட்டா தர மாட்டியா? தர முடியாதா? தர முடியாதா? ஏய், வாயா. ஏய், எதுக்கு பாட்டு பாடிட்டே வர? ஐ லைக் லவ் சாங்ஸ். பாட்டு பாடாம இருக்க முடியாத உன்னால? நீ வேணா என்கிட்ட பேசிட்டு வா, நான் பாட்டு பாடாம வரேன். ஒண்ணும் தேவையில்லை. சரி, அப்ப பாட்டு பாடுறேன். அதெல்லாம் மாத்தவே முடியாது. தேங்க்யூ. எத்தனை தடவை கேட்டேன்? தர மாட்டியா? நீங்களா? நீங்க இங்க? கூட்டத்தை பார்த்து இறங்கினேன். இந்த ராஸ்கலை தடுக்கலான்னு தான் நினைச்சேன். கரெக்டா நீயே வந்துட்ட.
ஏம்மா இத்தனை பேரு கண்டுக்கவே இல்ல, நீ என்னம்மா அவனை போட்டு புரட்டி எடுத்துட்ட? உன்னை பத்தி பேசும்போது வாசுதேவன் சாந்தமான பொண்ணுன்னு சொல்லியிருந்தா. எல்லா இடத்துலயும் சாந்தமா இருக்க முடியாதுல்ல. ஆ, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படி அடிச்சாதான் புத்தி வரும். இருந்தாலும் இவ்வளவு கோவப்பட்டுட்டியே, அதான். இப்படிதான் சார் ஒரு குடிகாரன் எங்க அம்மாவை போட்டு பாடா படுத்துனான். அது வேற யாரும் இல்ல, எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆளு. ஓ, உன்னோட அப்பாவாம்மா? அப்பான்னு கூப்பிட அந்த ஆளுக்கு எந்த தகுதியும் இல்ல. எங்க அம்மாவை தினமும் குடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்துவான். அவன் முகம் மட்டும் எனக்கு மறந்து போச்சு, ஆனா அவன் செஞ்ச கொடுமையெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுலயே அந்த ஆளு நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன். இப்ப ஜெயில இருக்காரா? இல்ல, அன்னைக்கே அந்த ஆள் ஓடிட்டான். ஓ, இப்ப அவரு எங்க இருக்காருன்னு தெரியுமாமா? அவனை தான் தேடிட்டு இருக்கேன். அம்மாவை படுத்தின பாட்டுக்கு அம்மா கால்ல விழுந்து கும்பிட்டு அவனை மன்னிப்பு கேட்க வைப்பேன். என்ன சைலண்டா வர? சைலண்டா வரேனா? நானே அரண்டு போய் வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, நீ பாட்டு போடலையா? பாட்டா? நோ நோ, ஐ லைக் சைலன்ஸ். எனக்கு அமைதி தான் பிடிக்கும். நான் ஒன்று கேட்கவா? என்ன? உனக்கு இவ்வளோ கோவம் வருமா? நியாயமான விஷயத்துக்கு கோவம் வரும். கரெக்ட் கரெக்ட், தப்பில்லை. ஆனா என்ன வயலன்ஸ்னு சொல்லிட்டு இப்ப நீயே இப்படி? சில பேருக்கெல்லாம் சில விஷயத்த அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், அதான். புரியுதா? ஆ ஆ, ரொம்ப நல்லா புரியுது. ஏன் இப்போ ஸ்லோ பண்ற? இல்ல, அங்க ஸ்பீட் பிரேக்கர் வருது, அதான் மெதுவா போலாமேன்னு. நான் சார் எதுவும் அவசரமா திடுதிருப்புன்னு வர சொல்லியிருக்கீங்க? ஆமா, அவசரம்தான். உனக்கு இப்ப ஒரு வேலை வந்திருக்கு. நினைச்சேன், முக்கியமான விஷயம் இல்லாம கூப்பிட மாட்டீங்களே. இப்ப யார சார் தட்டி வைக்கணும்? ஏதாச்சும் பெரிய கம்பெனி ஓனரா? அதெல்லாம் இல்லையா, ஆளை முடிக்கணும். ஓ, பெரிய சம்பவமா? சொல்லுங்க சார், சிறப்பா முடிச்சிருவோம். யார என்ன செய்யணும்? ஒரு ஆளை முடிக்கணும். யார சார்? பெரிய எடுத்தாளா? சார், ரிஸ்க்கு ஏத்த மாதிரி விலை இருக்கும் சார். பெரிய ஆள்லாம் ஒண்ணும் இல்ல, சுமதின்னு ஒரு லேடியா. ம், சுமத்தியே இல்லை, மீனாட்சியா.